வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை கருண்யா பிளஸ் லாட்டரி 632வது வாரத்திற்கான பிரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று தனலட்சுமி லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் முற்றிலும் தவறாகவே அமைந்துவிட்டது நண்பர்களே. அதே போன்று டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகளும் அவ்வளவு ஒன்றும் சிறப்பாக இல்லை நண்பர்களே. கடைசியாக டியர் லாட்டரி 8 மணிக்கு கொடுத்த ப்ரெடிக்ஷன் கூட ஒன்றும் சரியில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் கூட நண்பர்களே, ரிசல்ட்டா வந்தது 653. இதுல பாத்தீங்கன்னா இந்த நம்பரை பாருங்க நண்பர்களே, 356 அப்படியே திரும்ப மாறிடுச்சு நண்பர்களே. ஏசி எண்கள் மாறிவிட்டது நண்பர்களே. இது சரியாக வந்திருந்தால் 3D எண்கள் பாஸ் ஆகியிருக்கும். இதில் பி நம்பர் மட்டுமே சரியாக வந்திருந்தது நண்பர்களே. சரி நண்பர்களே, இன்றைய ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். இப்போ கடைசியாக விளையாண்ட 2 ஆட்டங்கள் எப்படி இருக்கிறது என்றால் 649, 202 என்று வந்திருக்கிறது நண்பர்களே. இதே போன்ற ஆட்டங்கள் இதே ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஓரிடத்தில் இருப்பதை பார்த்தேன் நண்பர்களே. அதற்கு முன்பு வியாழக்கிழமை வாரச்சாட்டை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தேன் நண்பர்களே. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைத்தது. இது வியாழக்கிழமைக்கு உண்டான கருண்யா பிளஸ் லாட்டரி வார பேட்டர்ன் நண்பர்களே. இந்த இதை ரொம்ப நேரமாக நான் உட்காந்து பார்த்து கொண்டிருந்தேன் நண்பர்களே. இதில் பார்க்கும்போது இந்த இதுல இருந்து பாருங்க நண்பர்களே. இந்த இதுல இருந்து இதுக்குள்ள நீங்கள் கொஞ்சம் நேரம் பாருங்க, உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு. இதை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தேன் நண்பர்களே. இதில் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைத்தது. இதில் எப்படின்னா, இங்கே பாருங்க, 9 இருக்கா, அடுத்தது 4, அதன் எதிர் எண்ணான 4 வந்திருக்கு. இதை இங்க 9 இருக்கு, அதனுடைய எதிர் எண் 4. அடுத்தது இங்க பாருங்க, இந்த கட்டத்துக்குள்ள 0, அதனுடைய எதிர் எண் 5. அடுத்தது இந்த இதுல பாருங்க, 3 அதனுடைய எதிர் எண் 8 வந்திருக்கு. அப்போ அடுத்து இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் இந்த இடத்துல போட்டோம்னா, கட்டம் வரைந்தால் இப்போ இந்த இடத்துல 9க்கு 4 வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0க்கு அதனுடைய எதிர் எண்ணான 5 வந்திருக்கு. இந்த இடத்துல 3க்கு அதனுடைய எதிர் எண்ணான 8 வந்திருக்கு. அப்போ இந்த சி போர்டில் இருக்கிற இந்த இடத்துல 7 இருக்கு, இதனுடைய எதிர் எண்ணான 2 இந்த இடத்துல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. நீங்களும் ஒரு முறை இந்த வியாழக்கிழமைக்கு உண்டான வார பேட்டனை பாருங்கள் நண்பர்களே. தெளிவாக இது எல்லாமே ஒரு யூகம் தான் நண்பர்களே. இப்படித்தான் விளையாட வேண்டும் என்று எந்த விதிமுறைகளும் கிடையாது. கணிப்புகளுக்கு வரலாம், எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. நான் சொன்னது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்போ இந்த இடத்துல நம்ம 2ஆம் நம்பரை தாராளமாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. அப்போ நாளைக்கு சி போர்டுக்கு 2ஐ பயன்படுத்தலாம். 9, 4, 0, 5, 8, 3, 8, 7, 2. அப்போ சி போர்டுக்கு 2ஆம் நம்பரை வச்சுக்கலாம் நண்பர்களே. அப்போ இந்த இடத்துக்கு 2ஐயே பயன்படுத்துவோம். அடுத்ததா இந்த 9, 4க்கு கீழே பாருங்க, 2ஆம் நம்பர் தான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த 5, 0க்கு கீழே பாருங்க, 2ஆம் நம்பர் தான் வந்திருக்கு. அப்போ இந்த 8, 3க்கு கீழேயும் ஒரு 2ஆம் நம்பர் வரும் என்று நம்புவோம் நண்பர்களே. அப்போ பிசிக்கு 22ன்னு வைத்துக் கொள்வோம். அடுத்ததா பிசிக்கு 2, 2ன்னு வச்சுக்கிறோம். இங்க 2, இங்க 2. அடுத்ததா
டி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்க 4 3 2 1 இப்படி வரலாம் நண்பர்களே, வரலாம் என்று எதிர்பார்க்கிறேன். 4 3 2 1 அப்போ டி போர்டு 1, டி போர்டு 2, சி போர்டு 2. அப்போ இந்த இடத்துக்கு வந்து அடுத்தது வந்து இந்த இடத்துக்கு என்ன நம்பர் போடலாம்? இப்போ ஏ போர்டு நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்காது இருக்கிறதா ஒரு கருதுவோம் நண்பர்களே. இங்கே பாருங்க 0 5 இதனுடைய எதிர் எண்களாக இருக்கிறது. அடுத்தது இந்த இடத்துல இருக்கிற 7ஆம் நம்பர் தான் இங்கே 2ஆம் நம்பர், அதனுடைய எதிர் எண் இங்கே 2 வந்திருக்கு. அடுத்ததா வந்து இங்கே ஒரு 4ஆம் நம்பர் இருக்கு நண்பர்களே. இந்த 4ஆம் நம்பர் ஏன் இங்கே வரக்கூடிய இந்த 4ஆம் நம்பரின் எதிர் எண்ணான 9 இந்த இடத்திற்கு வரலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அப்போ வந்து இதுவும் இதுவும் இது இது இந்த 4க்கு இங்கே 9, அப்போ இங்கே 1. அப்போ வந்து 4Dக்கு என்ன நம்பர் நம்ம எடுக்கிறோம்னா 1 9 2 2 1922 என்ற ஒரு எண்ணையும் நாளை வைத்து விளையாண்டு பார்க்கலாம் என்று தோன்றுகிறது நண்பர்களே. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த ஏ போர்டில் இருக்கிற 9ஆம் நம்பர் நான் எடுத்திருக்கிறேன்னா இந்த நம்பர் வந்து ஒரு நீண்ட நாட்களாக பெண்டிங்லேயே இருக்கு நண்பர்களே. இந்த ஏ போர்டில் மட்டும் இந்த 9ஆம் நம்பர் வந்து 58 நாட்கள் ஆகிறது என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அதிகப்படியாக 58 நாட்கள் விளையாடப்படாமல் இருக்கிறது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. நாளையும் இதே இந்த எண் வந்து பெண்டிங்லே தான் இருக்கும் அப்படின்னாக்கா இதே 4ஆம் நம்பரை கூட பயன்படுத்தி கொள்ளலாம் நண்பர்களே. ஒருவேளை நாளை இத்தனை நாள் வராத விளையாடப்படாத எண் நாளைக்கு விளையாண்டால் 9ஆக கூட இருக்கலாம். அதனால் இன்று கூடுதல் எண்ணாக 1922 அப்படிங்கிற ஒரு 4D நம்பரை எக்ஸ்ட்ரா நம்பரா இன்னைக்கு கொடுக்குற நண்பர்களே. அதை முதலிலேயே குறிப்பிட்டு விட்டேன். டி போர்டு 1, ஏ போர்டு 9, பிசிக்கு வந்து 22 நண்பர்களே. இந்த கூடுதல் எண் ஒன்றையும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. நான் சொன்ன விதத்தையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நான் சொல்லும் விதம் உங்களுடைய மனதிற்கு சரி எனப்படும் பட்சத்தில் இந்த 1922 என்ற எண்ணை பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. வாருங்கள் நண்பர்களே, நாம் வழக்கமான ப்ரிடிக்ஷனுக்கு செல்வோம். இப்போ கடைசியா விளையாண்ட 2 ஆட்டங்கள் பார்த்தீங்கன்னா 649 202 நண்பர்களே. இதே மாதிரி ஆட்டம் ஏப்ரல் மாதம் கடைசியா 2 ஆட்டங்களில் இருப்பதை பார்த்தேன் நண்பர்களே. ஏப்ரல் இப்போ கடைசியா விளையாண்ட ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 649 202. இந்த 649 இங்க பாருங்க, 449 649 பிசி எண்கள் மேட்ச் ஆகிறது நண்பர்களே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த 202 இந்த 57 ஒரே மாதிரியான எண்கள் தான் நண்பர்களே. 5இன் எதிர் எண் 0, 7இன் எதிர் எண் 2 நண்பர்களே. இது ஏப்ரல் மாதத்தின் 30 31ஆம் தேதி கடைசி ஆட்டமாக இருக்கும் காரணத்தினால் அடுத்தது நாம் மே 1ஆம் தேதிக்கு தான் செல்ல வேண்டும் நண்பர்களே. இந்த 2 ஆட்டங்கள் மே 29 30 தேதி, ஏப்ரல் 29 30 தேதிகள் இருக்கும் காரணத்தினால் அடுத்தது இந்த இடத்துல ஆட்டம் இருக்காது நண்பர்களே. நாம் மே 1க்கு தான் செல்ல வேண்டும். அப்போ மே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விடுமுறை நாள் தான் நண்பர்கள், உழைப்பாளிகள் தினம் என்பதால் கேரளாவில் எப்பொழுதுமே மே 1ஆம் தேதி விடுமுறையாகத்தான் இருக்கும் நண்பர்களே. இந்த இடத்துல எதுவுமே கிடையாது.
அடுத்த எண் பாருங்க, மே 2ஆம் தேதி 104ங்கிற நம்பர் இருக்கு நண்பர்களே. அப்போ இந்த 104ங்கிற நம்பர்ல வந்து பிசி எண்ணான 04ஐ மட்டும் நாளை ப்ரிடிக்ஷனுக்கு எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே. நாளை கருண்யா பிளஸ் லாட்டரிக்கு பிசி எண்களாக வந்து 04ஐ எடுத்துக்கொண்டால் இதை 4ஆக மாற்றி எழுதும்போது 04 09 54 59 என்று வரும் நண்பர்களே. இந்த எண்களை நாளை கருண்யா பிளஸ் லாட்டரிக்கான பிசி எண்களாக வைத்துக் கொள்வோம். அடுத்தது 4டிக்கு வந்து என்ன எடுக்கலாம்னா, நம்ம ஆல்ரெடி நான் முதலிலேயே குறிப்பிட்டேன் அல்லவா, டி நம்பர் 9, அதாவது டி நம்பர் 1, பி ஏ நம்பர் 9. இப்போ வந்து இந்த 19ங்கிற முன்பு எடுத்து அந்த 19ஐ அப்படியே வைத்துக் கொள்வோம் நண்பர்களே. இப்போ வந்து 19 04 19 09 19 54 19 59 இந்த 4 எண்களையும் நாளை 4டி எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. ஏற்கனவே ஒரு எண்ணை குறிப்பிட்டிருக்கிறேன், அதோடு சேர்த்து 5 எண்கள் நண்பர்களே. இந்த எண்ணில் வந்து இந்த 9ஆம் நம்பரை வந்து இந்த ஏ நம்பரான 9 வந்து நீண்ட நாட்களாக விளையாடப்படாமலே இருக்கும் காரணத்தினால் இந்த 9ற்கு பதிலாக நீங்க 4ஆம் நம்பரை கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. உங்கள் மனதிற்கு இந்த எப்படி சரியென்று படுகிறது அதன்படி அமைத்து விளையாடுங்கள் நண்பர்களே. இதில் இந்த இடத்தில் இன்னொரு எண்ணையும் நான் முதலில் குறிப்பிட்ட எண்ணையும் இங்கே எழுதாமல் விட்டுவிட்டேன், அதையும் சேர்த்து எழுதிவிடுகிறேன் நண்பர்களே. இப்போ நாளை 4டிக்கு வந்து 19 04 19 09 19 54 19 59. அடுத்தது இன்னொரு 5வது எண்ணாக நான் கொடுத்த எண் வந்து 19 22. இந்த 4 எண்களையும் நாளை கருண்யா பிளஸ் 632வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷன் எண்களாக தருகிறேன் நண்பர்களே. நீங்களும் உங்கள் கணக்கோடு பொருத்தி பாருங்கள் நண்பர்களே. உங்கள் மனதிற்கு சரியெனப்படும் பட்சத்தில் அல்லது உங்கள் கணக்கோடு மேட்ச் ஆகும் பட்சத்தில் இதே எண்களை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு யூகம் என்பதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் நண்பர்களே. 3டிக்கு வந்து 904 909 954 959 922 இந்த 5 எண்களையும் 3டி எண்களாக பயன்படுத்தலாம் நண்பர்களே. சிங்கிள் அதே போன்று ஏசி ஏபி பிசி போன்ற எண்களுக்கு இதில் உள்ளபடியே கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. அடுத்ததாக சிங்கிள் போர்டுகளுக்கு டி போர்டு 1 அல்லது 6, ஏ போர்டு 9 அல்லது 4. இது உங்கள் இந்த ஏ போர்டை மட்டும் 9 பெண்டிங் நம்பர் நீண்ட காலம் நண்பர்களே. அதனால் திரும்பவும் அது பெண்டிங்கிலே இருக்கும் என்று உங்கள் மனதிற்கு பட்டால் 4ஐ கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. அடுத்ததா வந்து பி போர்டு 5 0 5வதாக ஒரு எண் கொடுத்தேன் அல்லவா, அதில் வந்து 2ங்கிற நம்பர் வரும் நண்பர்களே. 5 4 2. அடுத்தது சி போர்டு 4 அல்லது 9. அந்த 5வதாக கொடுக்கப்பட்ட 4 இலக்கங்களில் 2ம் வரும் நண்பர்களே. அப்போ டி போர்டு 1 6, ஏ போர்டு 9 4, பி போர்டு 5 அல்லது 0 அல்லது 2, சி போர்டு 4 அல்லது 9. இந்த கூடுதல் நம்பராக கொடுக்கப்பட்டதில் உள்ள 2 இந்த எண்களை வந்து சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தலாம் நண்பர்களே. நான் பெரும்பாலும் 4 எண்களோடு நிறுத்திக் கொள்வதுதான் எனக்கு பிடிக்கும். இன்று கருண்யா லாட்டரிக்கு உண்டான வாரச்சாட்டை பார்க்கும்போது
ஒரு கணக்கு அதில் இருந்ததை பார்க்க முடிந்தது நண்பர்களே. அதனால்தான் இந்த 1922 என்ற எண்ணை கொடுக்கிறேன் நண்பர்களே. சரி நண்பர்களே, இத்துடன் எனது ப்ரிடிக்ஷன் வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நீண்ட நேரம் பேசி உங்களை போரடிக்க விரும்பவில்லை. மீண்டும் வெள்ளிக்கிழமை ஸ்வர்ண கேரளம் லாட்டரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.